ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்ம இந்த கேஎல் மலேசியா ட்ரிப் கேஎல் சீரீஸ் போட்டுட்ருக்கோம். சிங்கப்பூர் டு கேஎல் வந்த ட்ரிப் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ கேஎல் ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போ கேஎல்லில் வந்துட்டு ஒரு சில ஏரியாஸ் நம்ம சுற்றி பார்க்குறது உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு பஸ் விட்டு இறங்கி, அதான் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 1 ஹவர், கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வந்துட்டு டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிட்டு 3:30 மேலே ஆயிடுச்சு ரூம் அந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆகிறதுக்கு. பட் லக்கிலி வந்து நான் போட்டிருந்த ஹோட்டலை ஒட்டியே வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே லன்ச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் செக்இன் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே கிளம்பி வந்தோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு அரவுண்ட் 100 ரிங்கெட், 4 பேர் அரவுண்ட் 100 ரிங்கெட் ஆச்சு. வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிட்டோம். பட் எனஃப் ஃபுட் டேஸ்ட் வைஸ் இட் இஸ் வெரி நைஸ். ஸோ இப்போ வந்துட்டு கேஎல்சிசி அந்த ட்வின் டவர் சொல்லுவாங்கள்ல கோலாலம்பூரில், அங்கே வந்திருக்கோம். இதுதான் அந்த ட்வின் டவரோட சும்மா அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற மாலு. இது ஒரு 4-5 ஃப்ளோர் இருக்கும் அந்த மாலு. பட் இந்த மாலுக்கு 2 சைடு தான் வந்துட்டு அந்த டவர் இருக்கும், ட்வின் டவர். ஓகேங்களா? ட்வின் டவரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு, பேக் என்ட்ரன்ஸ் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சுவலாக சொல்லப்போனால் வந்துட்டு ஏகப்பட்ட டூரிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு பில்டிங்ஸோட வியூ வந்து நல்லாயிருக்கும். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் வந்து நல்லா ஹைட்டாக கட்டி வச்சுட்டு நல்லா நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்துட்டு சும்மா நான் அப்படியே வீடியோஸ் வந்துட்டு பில்டிங்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறேன். அதே மாதிரி பேக் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லைங்க, அந்த டோரில் என்ட்ரி ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். அப்படியே வந்துட்டு லிஃப்ட்டுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகும். லெஃப்ட் ரைட் எங்கேயும் திரும்பாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டு பேக் போனீங்க அப்படின்னா அதுதான் பேக் என்ட்ரன்ஸ். ஸோ பேக் என்ட்ரன்ஸ்லேயும் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். ரெண்டாவது இந்த அந்த வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரிலாம் இருக்கும். அதுவுமே நான் வந்துட்டு வீடியோவில் கவர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு வியூ. நீங்களும் நாளைக்கு கேஎல் போனீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு இந்த பில்டிங்ஸை பார்க்குறது ஒர்த்தாங்கிறது ஒன்று யோசிக்கணும். என்ன கேட்டால் வந்துட்டு டூரிஸ்ட் வந்துட்டு கேஎல் வந்துட்டு கோலாலம்பூர் அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம அவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறோம். சும்மா போயிட்டு இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வர்றது தான் வந்துட்டு கோலாலம்பூரில் ஒரு மெயின் அட்ராக்ஷன்ஸ் நான் அது ஒன்று. ரெண்டாவது ஜென்டிங், அது நம்ம நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபுல் டே வந்துட்டு ஜென்டிங்கில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பத்து கேவ் டெம்பிள், அதுவும் வந்துட்டு நம்ம டே ஆஃப்டர், அதாவது தமிழ் நியூ இயர் அன்னைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு மலேசியா டூர் பிளேசஸ் நிறைய இருக்குது. இந்த கோலாலம்பூர் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டெட். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு மலேசியா டூர் பிளான் பண்ணணும் அப்படின்னா லங்காவின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, நம்ம கோவா மாதிரி அருமையாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம மூணாறு அந்த மாதிரி அந்த டீ எஸ்டேட் அந்த மாதிரி ஹைலேண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு டூர் போகலாம். பட் கோலாலம்பூர் பர்சனலாக எனக்கு வந்து அவ்வளோ ஒர்த்தாக தெரியல. ஏன்னா நிறையா மக்கள் வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு செலவு பண்ணிட்டு வராங்க, ஹோட்டலுக்கு செலவு பண்ணுறாங்க. இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்டிங் தவிர வேறு எதுவும் இல்லை. ஜென்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெயினாக கிட்ஸு தான். பெரியவங்களும் விளையாடலாம், பட் கிட்ஸு தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஹோல் பில்டிங்கோட வியூ.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டவர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 88 ஃப்ளோர்ஸு. நம்ம மேலே போகிறதுனா போகலாம். அதுக்கு வந்து டிக்கெட் நீங்கள் வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிடுங்க. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா. ஏன்னா நான் போயிட்டு செக் பண்ணும்போது நான் ஆன்லைனில் போடலை. போயிட்டு செக் பண்ணும்போது இமீடியட்டாக டிக்கெட்ஸ் கிடைக்காது. அட்லீஸ்ட் 2 days உங்களுக்கு கிடைக்காது. வீக்கெண்ட்ஸு கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் சாட்டர்டே இங்கே இருக்கேன். ஸோ சண்டேவும் இல்லை. எனக்கு மண்டே ஈவினிங் 6:30 அந்த மாதிரி இருக்குது அப்படி சொன்னாங்க. பட் எனக்கு ரிட்டர்ன் வந்துட்டு மண்டே நைட் 8:30 பஸ்ஸு சிங்கப்பூருக்கு. ஸோ நான் 6:30க்கு இங்கே வந்து இதை பார்த்துட்டு போய் பஸ்ஸை கேட்ச் பண்ண முடியாது. அதனால் என்னால் மேலே போக முடியல இந்த ட்ரிப்பில். மேலே போனோம் அப்படின்னா வந்துட்டு என்ன வந்து நீங்கள் மெயினாக பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஹைட்டில் இருந்து சிட்டியை பார்க்கலாம். ஸோ த ஹோல் மலேசியா கேஎல் வந்துட்டு கோலாலம்பூரோட சிட்டி ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். இந்த பில்டிங்க்கு மேலே ஹைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்துட்டு பில்டிங்ஸ் பெருசாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஈவினிங் வந்துட்டு ஒரு 6 அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு 6:30 அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டே டைமையும் கவர் பண்ணலாம். மேலே இருந்து பார்த்துட்டு லைட்டு போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு லைட் வியூவில் வந்துட்டு சிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் வந்து மெயின் பெயின். ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப பீக் ஹவர்ஸு. ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்துட்டு எல்லோரும் அந்த டைமை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டே டைமில் போய் பார்க்கறது வந்து நீங்கள் எப்படி வந்து நார்மலாக இங்கே நின்றுட்டு பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் மேலேருந்து பார்த்தாலும் தெரியும். அதனால் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு நான் வந்து அந்த டிக்கெட்ஸு அதை பற்றி டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டவரில் வந்துட்டு 2 ஸ்டாப் இருக்கும். ஸோ அடல்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 98 ரிங்கெட்டு, சீனியர் சிட்டிசன் அப்படின்னா வந்துட்டு 50 ரிங்கெட் அந்த டிக்கெட் ப்ரைஸு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அது வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம், இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் நீங்கள் போய் பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் 2 days 3 days மலேசியா கேஎல் பிளான் பண்ணுறீங்க ட்ரிப் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற டைமிங்கில் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். மற்ற டைமில் இருக்கும், பட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற டைம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் புக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு வியூவு. ஸோ பேக் சைடில் வந்துட்டு நல்லா வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு விண்டோட இது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் எவ்வளோ ஃபோர்ஸாக விண்டோட இது இருக்குது அப்படிங்கிறது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். அதாவது வந்து நிறையா வந்து ஆஃபீஸ் இங்கே எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் எல்லாம் உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நியர்பை வேலை பார்க்குறவங்க ஈவினிங் வந்து இங்கே உட்காந்து அப்படியே பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. தெரியல எல்லாருமே டூரிஸ்ட்டாக என்னன்னு, பட் மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல்ஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே க்ரௌடு ஜாஸ்தி ஆகிடும். நல்லா அருமையாக இருந்துச்சு பார்த்துக்குங்க. இந்த இடம் வந்துட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காஃபி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கொஞ்சம் டார்க் ஆனதுக்கப்புறம் அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகிடும் எல்லா பில்டிங்ஸ்லேயும். அது வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. அப்படியே வந்துட்டு இந்த பேக் சைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஃபர்தராக இந்த பக்கம் சைடில் நடந்து போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு பார்க் இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லாம் போயிட்டு விளையாடலாம். ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குது குழந்தைங்களுக்குன்னு தனியாக ப்ளே ஏரியா. ஸோ நம்மளுமே போனோம்னா அப்படியே ஈவினிங் ரிலாக்ஸாக வாக் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீட்டாக வாக் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நல்ல காற்று வந்து அருமையாக இருக்கும். நல்லா ரிலாக்ஸ், ரொம்ப அப்படியே பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படியே இருக்கும் உங்களுக்கு அங்கே போயிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் வேறு என்னென்ன இந்த பில்டிங்கில் வந்து உள்ளே வந்துட்டு நிறையா ஷாப்பிங் கடையெல்லாம் இருக்குது. எல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஸ்டோர்ஸு. நம்மளால் வந்து ஏதோ பெருசாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பிளேஸ்.
இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் வந்துட்டு கரன்சி கன்வர்ஷனை பற்றி சொல்லியிருப்பேன். அதில் ஒரு மிஸ்டேக் ஒன்று நான் சொல்லிட்டேன். இந்த ட்வின் டவரில் வந்து 2 கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ப்ரைஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் சிட்டி சென்டரு, இந்த சிட்டி சென்ட்ரலில் வந்துட்டு கேஎல் சென்ட்ரலுங்கிற ஏரியாவில் கன்வர்ஷன் பண்ணதை பற்றி சொல்லியிருப்பேன். அது வந்து 100 சிங்கப்பூர் டாலருக்கு 390 ரிங்கட்னு ஏதோ சொல்லிட்டேன் பை மிஸ்டேக்கு. அது ஆக்சுவலாக 390 ரிங்கெட் கிடையாது, அது வந்து 324 ரிங்கெட்டு. ஸோ இந்த ட்வின் டவரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து $100 வந்து 310 ரிங்கெட் கொடுத்தாங்க. அங்கே சிட்டி ஏரியாவில் வந்துட்டு இன்னொரு சின்ன மாலில் போயிட்டு கன்வர்ஷன் பண்ணும்போது 324 ரிங்கெட் கொடுத்தாங்க 100 சிங்கப்பூர் டாலருக்கு. பட் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வாங்கின ரேட்டை விட இது கன்வர்ஷன் வந்துட்டு நமக்கு கம்மியாக தான் கிடச்சிச்சு. ஏன்னா சிங்கப்பூரில் நான் ஒரு $100 கன்வர்ஷன் பண்ணிட்டு போனேன். இங்கே வந்து 335 ரிங்கெட் கொடுத்தாங்க சிங்கப்பூரில் 100 சிங்கப்பூர் டாலருக்கு. யூஸ்வலாக அந்த மாதிரி இருக்காது. நான் நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நம்ம லோக்கலாக வந்துட்டு போய் அந்த கண்ட்ரியில் நம்ம கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு பெஸ்ட் ரேட் கிடைக்கும். பட் இந்த முறை நான் சிங்கப்பூரில் கன்வர்ஷன் பண்ணதுக்கும் மலேசியாவில் எனக்கு கிடைச்சதுக்கும் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு மலேசியாவில் ஜாஸ்தி கிடச்சிருக்கணும், சிங்கப்பூரில் கம்மியாக கிடச்சிருக்கணும். பட் சிங்கப்பூரில் ஜாஸ்தி கிடச்சிச்சு, மலேசியாவில் கம்மியாக கிடச்சிச்சு. அந்த கரெக்ஷன் மட்டும் நான் இப்போ இங்கே சொல்லிடுறேன். அது வந்து பை மிஸ்டேக் நான் 390 சொல்லிட்டேன். இட் இஸ் 324 100 சிங்கப்பூர் டாலருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களே, அந்த பார்க் ஏரியா, இதுதான் அந்த பார்க் ஏரியா. அப்படியே கொஞ்சம் ஃபர்தராக அந்த பில்டிங்லேருந்து லெஃப்டில் அப்படியே நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கேன், அருமையாக இருக்கும். நல்லா ஈவினிங்கில் நல்ல காத்தோட்டமாக ரிலாக்ஸ்டாக. மெயினாக ஒரு காஃபி கையில் இருக்கணும், ஓகேங்களா? எனக்கு காஃபி ப்ரிஃபரன்ஸு. டீயாக இருந்தாலும் ஓகே தான். ஏதாவது ஒன்று ஹாட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அப்படியே குடிச்சிட்டு ஜாலியாக அப்படியே போனோம் அப்படின்னா அப்படியே போனோம் அப்படின்னா அந்த பக்கம்தான் வந்துட்டு நமக்கு ஸ்விம்மிங் பூல் வரும். நிறையா கிட்ஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸோட போகிறீங்க அப்படின்னா க்ளோத்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க பிள்ளைய கிட்ஸுக்கு. ஸோ அட்லீஸ்ட் அவங்க அந்த இதில் ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த இது வந்துட்டு கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஏரியா நான் சொன்னது. நீங்கள் வாக்கிங் போயிட்டு அப்படியே ஜாலியாக பேசலாம், பிடிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு, நீங்கள் இந்த கேஎல்சிசி அந்த பில்டிங் பெட்ரோனஸ் டவர் போகிறீங்க அப்படின்னா லெவல் 1ல் வந்துட்டு நீங்கள் இந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கீங்களா, சாரி லெவல் 1 கிடையாது, கிரவுண்ட் லெவல் இருக்குதுங்களா, அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பே அண்ட் யூஸு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா பேர் அங்கே வருவாங்க அந்த டவருக்கு. மெயினாக வந்து டூரிஸ்ட்ஸ் நிறையா வருவாங்க. ஸோ அதை க்ரௌட் அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நீங்கள் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அந்த லிஃப்ட் எடுத்துகிட்டு மேலே எஸ்கலேட்டர் எடுத்து மேலே போனீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வந்து எதுவும் சார்ஜஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ யூஸ் தான். அந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு. அதுதான் அந்த ஸ்விம்மிங் பூலு. மெயினாக கிட்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, பெரியவங்க யாரும் விளையாண்ட மாதிரி இது குளிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ கிட்ஸ் நிறையா ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்விம்மிங் கிடையாது, சும்மா தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்க்கலாம் இந்த சைடு, அந்த சைடு தெரியுதுங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு அரபிக் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டு, தாசியன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரெஸ்டாரண்ட் பேர், TAZYEEN. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் புக் பண்ணி இந்த ஹோட்டல் அப்படியே ஜாயிண்டாகவே இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு வந்துட்டு அரபிக் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு நான் அந்த கிரேவி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டோம். இட் வாஸ் ரியலி நைஸ். பார்த்தீங்க அப்படின்னா 4 பேருக்கு வந்து 90 ரிங்கட்ஸ் வந்து ஆயிருக்கு. நான் இப்போ தான் வந்து ரெசிப்ட் எடுத்தேன் கையில், சரி எக்ஸாக்டாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு. நல்லாவே சாப்பிட்டோம். 90 ரிங்கட்ஸ் ஆயிருந்துச்சு.
ரீசனபிள் தான் ப்ரைஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம மலேசியாவில் சாப்பிட்டா வந்துட்டு இந்த 90 to 100 அப்படிங்கிறது வந்துட்டு ஆவரேஜான ஒரு ப்ரைஸ். நல்ல அதாவது என்ன சொல்கிறது, 4 பேர் அப்படிங்கும்போது வந்து 100 ரிங்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா வந்துட்டு நார்மலாக வர ப்ரைஸ் தான். இதே நீங்கள் வந்து லோக்கல் இந்தியன் ஃபுட் இது இருக்கும், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து வந்து வைக்காத கடைகள், வேறு ஃபாரின்லேருந்து வந்து வைக்காத கடைகள், லோக்கல் இது இருக்கும், அது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு. அங்கே வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் கிடைக்கும், பரோட்டா கிடைக்கும், அப்புறம் தோசை, அந்த மாதிரி நம்ம இந்தியன் ஃபுட்டில் கிடைக்கும் வித்து நான்வெஜ் கிரேவி, நான்வெஜ் கரீஸ், அந்த மாதிரி. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர் ஹெட்டு வந்துட்டு ஒரு 7 to 10 ரிங்கெட் அந்த மாதிரி வரும். ஸோ 4 பேர்த்துக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு இதில் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரியாணி, நான் சொல்கிறது பிரியாணி, பரோட்டா, அந்த நான்வெஜ்ஜு சிக்கன் ஒரு இது மட்டன், அந்த மாதிரி ஐட்டம்ஸு அதெல்லாம் சாப்பிட்டாவே வந்துட்டு ஒரு 40 to 50 ரிங்கெட், ஒரு 50% அப்படியே கம்மியாகும்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் ஹைஃபை ரெஸ்டாரண்ட் டைப்பில் இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு அப்படியே டபுள் ஆகும். எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு என்னோடய ஒய்ஃப் அண்ட் இது அவங்க வந்துட்டு வெஜிடேரியன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நான் வந்து போயிட்டு அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மோஸ்ட்லி அந்த லோக்கல் மலேசியன் ஃபுட் அந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான்வெஜ் தான் இருக்கும். மேபி அங்கே சாம்பார் வச்சுருப்பாங்க, அதையுமே தால்ச்சான்னு சொல்லிட்டு அதில் மட்டன் பீஸ் எல்லாம், அந்த மட்டன் கொழுப்பு எலும்பை போட்டு வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெஜிடேரியன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் வந்துட்டு அந்த லோக்கல் ஷாப்பில் வந்துட்டு நான்வெஜ் மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் அங்கே சர்வ் பண்ணுற விதமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கறியும் அந்த ஒரு இடத்துல இருக்கும், ஒரே கரண்டி எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அது நான் ஹைலைட் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ இதுதான் இன்றைக்கி இது நம்மளோட லன்ச் இது பில்லு. ஸோ நான் ஒவ்வொரு இதுக்கு ரெஸ்டாரண்ட்டு ட்ரை பண்ணதும் எவ்வளோ பில்லு வந்துச்சு அப்படிங்கிறதும் நான் வந்துட்டு போக போக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு டே லன்ச் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ வந்து சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்துட்டு லைட்ஸு ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பில்டிங்ஸ் பக்கத்தில் எல்லாம். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்துட்டு ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு இது வரும்னு வச்சுங்களேன், சன்ஷைன் ஆகும். ஏன்னா வந்துட்டு சிங்கப்பூர்லேயும் அந்த மாதிரி தான் 7 o'clock வரைக்கும் உங்களுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்க ஸ்கை வந்து வெள்ளையாக தான் இருக்கும். 7:15 அந்த ரேஞ்சில் தான் அப்படியே கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து மெயினாக சொல்கிற ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் அண்ட் மலேசியா வந்துட்டு ஒரு 1 hour வந்துட்டு அவங்க இது பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதாவது இந்தோனேஷியா டைமை மேட்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா இந்தோனேஷியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியாவோட 1 hour வந்துட்டு அவங்க பிஹைண்ட் ஸ்கெட்யூல் இதில் இருப்பாங்க. நம்ம 1 hour அஹெட்டில் இருப்போம். அங்கே ப்ராப்பராக இருக்கும். இங்கே ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மெயினாக நான் கேள்விப்பட்டது வந்துட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டோட ரீசன் தான். என்ன ஆகுது அப்படின்னா வந்து சிங்கப்பூர் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஹாங்காங் மார்க்கெட் போயிடுறாங்க. இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 1 hour வந்து ஹாங்காங்கில் நிறையா இது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் வந்து மெயினாக மார்க்கெட் ஓப்பனிங் டைமு ஹாங்காங்க்கு ஈக்குவலாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹாங்காங்கோட டைமை வந்து மேட்ச் பண்ணி வச்சுருக்கதா கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்கள்ல, இப்போ யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேட்டது. ஸோ மலேசியா அந்த மாதிரி தான் லேட்டாக தான் வந்து உங்களுக்கு இருட்டாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல பின்னாடி வந்து ரொம்ப ஒரு 2-3 hours உங்களுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் ஒரு 6 அப்புறம் வந்துட்டு நீங்கள் வரலாம். வந்துட்டு ஒரு 8 o'clock 9 o'clock வரைக்கும் நீங்கள் உட்காந்துருக்கலாம். அருமையான காற்று இருக்கும். நிறையா குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. நிறையா டூரிஸ்ட் பார்க்கலாம். நிறையா பேர் இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. ஜிகு ஜிகுன்னு இருக்கும், நல்லா ஜோராக.
லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இந்த வாட்டர் ஷோவும் நடக்கும். இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் வாட்டர் ஷோவும் நடக்கும். டெய்லி நைட்டு 8 o'clockன்னு நினைக்கிறேன். 8 o'clock பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான அந்த வாட்டர் ஷோ நடக்கும். இது வந்து சும்மா அப்படியே ஸ்டார்டிங்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கும். அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபினிஷிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் வாட்டர் ஷோ. நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வந்துட்டு வாட்டர் ஷோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன், பார்த்துக்குங்க. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு கேஎல்குள்ளே நீங்கள் இப்போ டூரிஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஃப்ளைட்டில் வரீங்க அப்படின்னா நீங்கள் டாக்ஸி எடுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 2 பேர் 3 பேர் நீங்கள் வரீங்க, டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து டாக்ஸி எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு இங்கே கேரளில் வந்து உங்களுக்கு டாக்ஸி ப்ரைஸஸ் வந்து அவ்வளோ ஹை கிடையாது. டாக்ஸி ரேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நாமினலாக தான் இருக்கும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து நான் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்லேருந்து கேஎல் சென்ட்ரலுக்கு வந்து நீங்கள் டாக்ஸியில் வரணும் அப்படின்னா ஒரு 90 ரிங்கெட் அப்போ ஆச்சு அப்படின்னா மேபி இப்போ ஒரு 100-150 ரிங்கெட் ஆகலான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ட்ரெயின் இருக்குது, ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்குது, 1/2 hour கேஎல் சென்ட்ரலுக்கு வரும் ஏர்போர்ட்லேருந்து. அது நீங்கள் சிங்கிளாக வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரெயின் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அது சீப்பாக இருக்கும். செகண்டு நீங்கள் அந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்துட்டு வரலாம். பட் நீங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் வரீங்க அப்படின்னா டாக்ஸி எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் அந்த ட்ரெயின் ஃபேரு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸி விட டபுள் ஆகிடும். ஒரு 4 பேர் வர மாதிரி இருந்துச்சு, 3 பேர் வர மாதிரி இருந்துச்சுன்னா. அதுக்கு நீங்கள் டாக்ஸி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போய் இறங்கிக்கலாம். நான் வந்துட்டு பஸ்ஸில் போயிருந்தேன். சிங்கப்பூர்லேருந்து கேஎல் சென்ட்ரலுக்கு என்னோடய பஸ் ஸ்டாப்பு. ஸோ பஸ் விட்டு இறங்கினோடனே அங்கேயே அப்படியே ஆப்போசிட்டில் ஹோட்டல் இருக்குது, ஈஸி ஹோட்டல் சொல்லிட்டு இருக்குது. அவங்களதே 2 இது இருக்குது அந்த இடத்துல. ஒன்று ஈஸி ஹோட்டல்னு நேம் இருக்கும், இன்னொன்று வந்து சிட்டி சென்டர்னு இருக்கும். நான் அந்த சிட்டி சென்டரில் ரூம் போட்டேன். ஏன்னா நான் ஈஸி ஹோட்டல் வந்துட்டு ரூம் ஃபுல் ஆகிடுச்சு. எனக்கு வீக்கெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்த ஹோட்டல் ஃபில் ஆகிடும், கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு 50 மீட்டர்ஸ் ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளே இன்னொரு இது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவங்களோட சேம் இது தான். ஸோ அவங்களது வந்துட்டு இருக்கிறதுனால நான் சர்வீஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணார், அது நல்லாயிருக்கு, நியர்பை வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது, ரொம்ப நம்ம வந்து இது இப்போ கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா என்னோடய மாமியார் வந்துட்டு வீல் சேரில் கூப்பிட்டு போயிருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் ரொம்ப நம்ம வந்து நடக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல போட்டிருந்தேன். இன்னொரு இது என்ன அப்படின்னா வந்துட்டு அங்கே நீங்கள் ரூமு போட்டிங்க அப்படின்னா அந்த கேஎல் சென்ட்ரலில் ரூம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் ஸ்டேஷன் ஜஸ்ட்டு அப்படியே அந்த ஹோட்டலுக்கு மேலேயே தான் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ பஸ் ஸ்டேஷன்ஸ் அங்கேயே இருக்குது. இப்போ ஜென்டிங் போகணும், அங்கேருந்து 10 ரிங்கெட்டு பஸ் எடுத்திங்கன்னா 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கும். எடுத்தால் ஜென்டிங் அந்த கேபிள் கார் இது ஏரியாவில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதை வந்துட்டு நான் ஜென்டிங் வீடியோ போடுறப்போ அந்த பற்றின டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இங்கே இது கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரெயின் தான் மெயினாக யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நீங்கள் வாக் பண்ணி போகலாம். ஸ்பேசஸ் இருக்கும் ரோட்டில், அந்தளவுக்கு கன்ஜஸ்டடாக இருக்காது. நம்ம நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா அங்கேருந்து அப்படியே வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வாக் பண்ணிங்க அப்படின்னா லிட்டில் இந்தியா ஏரியா. அந்த லிட்டில் இந்தியா ஏரியாலேயும் உங்களுக்கு நிறைய இந்தியன் ஷாப்ஸு, டீ ஷாப்ஸு, ஹோட்டலு, அந்த மாதிரி சாப்பாடு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டைம் போனாலும் அங்கே வந்துட்டு நமக்கு ஃபுட்டு கிடைக்கும். மெயின் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டிப்பிக்கல் சவுத் இண்டியன் ஃபுட்டே வேணும் அப்படின்னா அந்த ஏரியா பெஸ்ட்டு. இல்லை நான் வந்துட்டு எனக்கு இந்தியன் ஃபுட்டு பட் மலேசியன் ஸ்டைலில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சிட்டி ஏரியா இந்த இப்போ கேஎல்சிசி பில்டிங் இருக்குல்ல, பெட்ரோனஸ் டவரு, இல்லை மற்ற ஏரியாஸ்லாம் இருக்குது, அங்கேயுமே நீங்கள் ரூம் போட்டுக்கலாம். மஸ்ஜித் இந்தியாலேயும் ரூம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு பிரச்சனை கிடையாது, நான் எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் போய்ப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்ஜித் இந்தியான்னு ஒரு ஏரியா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷாப்ஸு, இந்தியன் இது ஷாப்பிங் ஏரியா நிறையா இருக்கும், இந்தியன் கடைகள். ஸோ மஸ்ஜித் இந்தியா, லிட்டில் இந்தியா ரெண்டுமே அங்கே லிட்டில் இந்தியாவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்.
பட் உங்களுக்கு அங்கேயுமே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அங்கேயுமே நீங்கள் ரூம் போடலாம். ஸோ கேஎல் வந்தால் வந்துட்டு ஒன்று மஸ்ஜித் இந்தியாவில் ரூம் போடுங்க, இல்லைன்னா கேஎல் சென்ட்ரலில் போடுங்க. இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே கேஎல் அந்த பில்டிங் கிட்ட ட்வின் டவர்கிட்ட கூட நீங்கள் ட்வின் டவர் வியூ வந்து ட்வின் டவரை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஹைஃபையான ஹோட்டல்ஸு, ஃபோர் சீசன் அப்புறம் ஹயத் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த ட்வின் டவரோட வியூ கிடைக்கும், நல்ல வியூ கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுவும் போடலாம். ஸோ இட்ஸ் யுவர் ஓன் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா நம்ம ரூம்ஸ் போடுறோம், ட்ராவல் பண்ணி வரோம் அப்படிங்கும்போது மோர் தென் இந்த ட்ராவல் அப்படிங்கிறத விட தங்கிறதுல வந்து அவ்வளோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து கிடையாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் போக வேண்டிய அட்ராக்ஷன்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹோட்டலுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது இட் இஸ் பெஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து ட்ராவலில் இருப்பீங்க. காலையில் நேரமாக எழுந்திருப்பீங்க, வெளியில் கிளம்புவீங்க, நீங்கள் நிறையா போயிட்டு ஏரியாஸ் லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க, அந்த ஏரியாஸ்லாம் கவர் பண்ணிட்டு வருவீங்க. நைட் ஒரு 9:30 10க்கு தான் ரிட்டர்ன் வருவீங்க. எந்த ஒரு ஊருக்கு போனாலுமே இது வந்து காமனாக நடக்கிற ஒரு விஷயம். டூரிஸ்ட்டுன்னு போனோம் அப்படின்னா, ஒர்க்குக்கு போகிறோங்கிறது வேறு, ஏன்னா ஆஃபீஸ் டைம் முடிஞ்சால் நம்ம ஹோட்டலுக்கு வருவோம், அது வந்து வேறு. பட் டூரிஸ்ட்டாக நம்ம ஃபேமிலியாக போகிறோம், ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வி வில் ஸ்பெண்ட் அவுட் சைட். அப்படிங்கும்போது தூங்குறதுக்கு குளிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ரூமுக்கு போவோம். ஸோ அதில் கொண்டுட்டு போய் வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் இது வந்துட்டு அதில் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அந்த இதை வந்து நீங்கள் வேறு எதுக்காவது யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்காக நான் வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக ஹோட்டல் போடுங்க அப்படின்லாம் சொல்ல. இந்த மாதிரி நியர்பை இந்த ட்வின் டவர் ஒட்டியே வந்து ஹைஃபையான ஹோட்டலில் ரூம் போட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கு நான் சொல்ல வரேன். அதை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மற்ற இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாட்டர் ஃபவுண்டைன் அந்த இது வந்து மியூசிக்கும் ப்ளே ஆகும். நான் வந்துட்டு நிறையா இது சைலண்ட் பண்ணிட்ட வீடியோவை. எதனாலன்னா வந்து விண்டு பயங்கர சவுண்டுங்க, ரெண்டாவது மக்களும் ரொம்ப நிறையா இருந்தாங்களா, எல்லாம் ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு, ஏன்னா எல்லாரும் நிறையா இருக்கிறதுனால வந்துட்டு பக்கத்தில் பேசுனா காது கேட்கறதில்ல, எல்லாருமே சத்தமாக கத்தி பேசுறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து வீடியோவை மியூட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த தண்ணி வந்துட்டு டான்ஸ் ஆடுறது வந்துட்டு அந்த மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க, பட் இட்ஸ் நாட் த ஹோல் பீரியட். கொஞ்சம் ஃபினிஷ் போகிற டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 minutes அந்த 8 to 8:15 நினைக்கிறேன் அந்த மியூசிக்கோட ப்ளே ஆகும். பட் அதுக்கு முன்னாடி வரதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நார்மலாக வேவ்ஸ் தான், உங்களுக்கு சவுண்டெல்லாம் எதுவும் இருக்காது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இப்போ ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு டார்க் ஆகிடுச்சு. லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் பில்டிங்கை சுற்றி. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த இது பெஸ்ட்டு சீனரி, பார்க்கலாம், நல்லாயிருக்கும் ஒன் டைம். ஓகேங்களா? நம்ம அங்கேயே வேலை பார்க்குறோம், அங்கேயே குடியிருக்கிறோம்னா வீக்கெண்டு போயிட்டு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் நம்ம டூரிஸ்ட்டாக போகிறோம் அப்படிங்கும்போது ஒன் டைம் இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நல்லது. நான் வந்து ஹோட்டல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கேப் புக் பண்ணிட்டு வந்தேன். கேஎல் சென்ட்ரலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்வின் டவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். 6 to 6 அப்படின்னா 5 to 7 அந்த இதில் இருக்கும். டாக்ஸிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து கிராப்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது, அது மூலிமா புக் பண்ணிட்டு வந்தேன். ஸோ எனக்கு ஒரே நிமிஷம் செக் பண்ணிட்டு சொல்கிறேங்க. எதனாலன்னா நான் அப்படியே ஞாபகம் வச்சுருப்பேன், சொல்லிடலான்னு நினச்சேன். அப்புறம் வந்துட்டு திடீர்னு எனக்கு ஒரு யோசனை, ஏன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட தான் வந்து ஆப் இருக்குல்ல, அதில் போனால் ரெசிப்ட் இருக்கும், எக்ஸாக்டாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிடலாம், சும்மா ரஃபாக ஒரு அமௌண்ட் சொல்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 23 ringgit ஆச்சு, ஹோட்டல் டு இது ட்வின் டவரு. அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு நான் சேம் என் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு 100 meters 200 meters இருக்கும்னு நினைக்கிறேன், எம்டிஆர் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்து எம்டிஆர் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அப்படியே அங்கேருந்து வாக் பண்ணி ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணேன். 17 ringgit வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இது வந்து இப்போ ஒரு 4 பேர் நம்ம போகிறோம் அப்படிங்கும் போது டாக்ஸி வந்துட்டு பெஸ்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரேட் வந்துட்டு 23 ரிங்கெட்டு 17 ரிங்கெட் அப்படிங்கும் போது வந்துட்டு 40 ரிங்கெட்டு வந்து ஓவராலாக வந்துட்டு 2 வே ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ரூம்லேருந்து இங்கே வந்துட்டு அங்கே அப்புறம் ரிட்டர்ன் போகிறதுக்கு ஐஎன்ஆரில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சிங்கப்பூர் டாலர், ஒரு 600 ரூபா அவ்வளோதான் வந்திருக்கும். 650 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கும் நம்ம கன்வர்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக. ஸோ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரீசனபிளான ஒரு இதுதான், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் கோலாலம்பூர் மலேசியாவில் எங்கே போனாலும் டாக்ஸி ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் வெரி சீப். ஓகேங்களா? பஸ்ஸும் சீப் தான். நீங்கள் வந்துட்டு பட் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் தெரியணும். எந்த பஸ்ஸு எங்கேருந்து எந்த நம்பர் வந்துட்டு எங்கே போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியணும். மேபி அதுக்கு ஏதாவது ஆப் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணல. மேபி நான் பஸ் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு தேவைப்பட்டிருந்தா யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். பட் எனக்கு தேவைப்படலைங்கிறதுனால நான் அதை பற்றி செக் பண்ணல. இப்போ சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரிலேட்டடுக்கு ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ் ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் பஸ்ஸு வரும், அந்த நீங்கள் இருக்கிற ஸ்டாப்புக்கு, அந்த பஸ் எங்கெங்கே போகும், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஆப்ஸ்லேயே பார்த்துக்கலாம். மேபி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோம், பஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. பட் ட்ரெயின் வந்துட்டு யூ ஹாவ் டு வாக் அ பிட். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா இதுலேயும் க்ளோஸ் பையில் ட்ரெயின் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, ஸோ டாக்ஸி பற்றி சொல்லிட்டேன். என்னோட பர்சனல் இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மலேசியா டூர் போகிறதுன்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கோலாலம்பூர் மட்டும் பிளான் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மேபி நீங்கள் 2 days மட்டும் மலேசியா கோலாலம்பூர் பிளான் பண்ணுங்கள். 1 day ஜென்டிங், 1 day வந்துட்டு இந்த பட்டு கேவ் டெம்பிள், அப்புறம் ஒரு ½ a day சிட்டி டூர். அந்த மாதிரி வந்துட்டு பஸ்ஸஸ் இருக்குது, டூர் பஸ்ஸஸ். நீங்கள் எங்கே வேணாலும் ஏறிக்கிட்டு இறங்கிக்கலாம். அந்த பஸ்ஸு கூட நீங்கள் புக் பண்ணிட்டு சிட்டி டூர் போகலாம். நீங்கள் மற்றபடி நிறையா ஏரியா இருக்குது. நீங்கள் கூகுளில் இங்கே வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி ஒரு ஹைலாண்ட்ஸ், இது ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்குது, இது மூணாறு அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி எங்கேயும் வந்துட்டு மெயினாக வந்துட்டு டீ எஸ்டேட்டு அந்த மாதிரி எஸ்டேட்லாம் ரொம்ப இது இங்கே. ஸோ நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு ஸ்டே பண்ணலாம். அருமையாக இருக்கும் அந்த ஹைலாண்ட்ஸு. இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த தசாரு, அப்புறம் நிறைய ஐலாண்ட்ஸும் இருக்குது மலேசியாவில். லங்காவி அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு, அப்புறம் டியாமன் நினைக்கிறேன் ஐலாண்டு, அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நிறையா டூரிஸ்ட் இருப்பாங்க. பட்டு நல்லா ஜாலியாக போயிட்டு ரிலாக்ஸ்டாக நம்ம செல்ஃப் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு, இந்தியன் லைசன்ஸ் இருந்தாலும் செல்ஃப் ட்ரைவ் பண்ணலாம். ஸோ ஜாலியாக இருந்துட்டு வரலாம். அது வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டு இது பண்ணிட்டு எல்லாம் வரோம் அப்படின்னா ஒரு ட்ரிப்பில் அதையும் கவர் பண்ணிவிட்டு ஏன்னா திரும்ப நீங்கள் மலேசியா போகணும் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு அந்த டிக்கெட் சார்ஜஸ் வந்து வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே மலேசியாவுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது திரும்ப அந்த டிக்கெட் சார்ஜஸ் உங்களுக்கு வேஸ்ட், ஃப்ளைட் டிக்கெட். ஸோ அதனால் நீங்கள் ஒன் டைம் போகும்போது திரும்ப அந்த ஃப்ளைட் சார்ஜஸை நீங்கள் வேறு ஒரு ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் திரும்ப மலேசியா போய் நான் செகண்ட் டைம் போயிட்டு அதை பார்க்கறதுக்காக இன்னொரு வாட்டி போகிறேன் அப்படிங்கிறது அவ்வளோ இது கிடையாது, ஒர்த்து கிடையாது. ஸோ நீங்கள் ஒன் டைம் பிளான் பண்ணும் போதே லங்காவி அந்த இது 2 days லங்காவி, 2 days வந்துட்டு 1 day டியாமன், அப்புறம் 1 day எல்லாமே பஸ் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கேஎலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் வந்து நிறைய கனெக்டிவிட்டி பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் புக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கலாம். கேஎல் சென்ட்ரல் சொன்னோம் இல்லைங்களா, அங்கே போனீங்கன்னாவே நீங்கள் அங்கெல்லாம் புக் பண்ணிட்டு நீங்கள் அங்கேருந்து பஸ்லேயே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 days கேஎல், 2 days இது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 to 7 days நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் மலேசியாவில் என்னென்ன எல்லாமே கவர் பண்ணிடலான்னு வச்சிங்களேன். ஆல்மோஸ்ட்டு நீங்கள் தனியாக இன்னொரு வாட்டி திரும்ப மலேசியா போகணுங்கிற அந்த இதுவே இருக்காது. ஸோ நீங்கள் சும்மா 3 days மலேசியா போயிட்டு அப்புறம் ஒரு 5 days சிங்கப்பூரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு
போகிறது வந்துட்டு அதுக்கு நீங்கள் ஓவராலாக ஒரு 7-8 டேஸ் இருக்குது அப்படின்னா மலேசியாவை மட்டும் கவர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா சிங்கப்பூருக்கு நீங்கள் தனியாக இன்னொரு வாட்டி வந்துக்கலாம். சிங்கப்பூருக்கு ஒரு 7-8 டேஸ் ஆகும் நீட்டாக கவர் பண்ணணும் அப்படின்னா, அதையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா திரும்ப இன்னொரு வாட்டி அந்த கண்ட்ரிக்கு வந்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வேறு ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணி புது டூரிஸ்ட் பிளேஸை நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சஜஷன் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த லைட் ஷோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நாம் அப்படியே கிளம்பி டாக்ஸி புக் பண்ணிட்டு கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த லைட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிடுவோம். கிளம்பி ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற எம்டிஆர் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு போயிட்டு அங்கே டின்னர் சாப்பிடுவோம். அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு இது. நான் முன்ன சொன்னது வந்து நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்டோம், பட் அது வந்துட்டு அரபிக் ரெஸ்டாரண்ட்டு, உங்களுக்கு நான்வெஜ் வெஜ் எல்லாமே இருக்கும். ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து இப்போ நைட்டு டின்னருக்கு வந்துட்டு எம்டிஆர் போகலான்னு டிசைட் பண்ணிட்டு போனோம். ஸோ எம்டிஆரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதே 4 மெம்பர்ஸு. தே ஆர் நாட் குட் ஈட்டர்ஸ். நீங்கள் அதை நீங்கள் மேபி இஃப் யூ ஆர் குட் ஈட்டர்ஸ் லைக் மீ, மேபி நீங்கள் வந்துட்டு 100 ரிங்கெட்டுக்கு மேலேயும் போகலாம் பில்ஸு. என் கூட இருந்தவங்க, என் ஒய்ஃபு, அவங்க பேரண்ட்ஸு, அவங்களாம் தே ஆர் நாட் குட் ஈட்டர்ஸ். அதனால் எனக்கு பில்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஈவினிங் தான் வந்துட்டு நம்ம லஞ்சு லேட்டாக தானே சாப்பிட்டோம். லஞ்சு ஒரு 4:30க்கு தான் சாப்பிட்டோம் ஹோட்டல் பக்கத்தில். ஸோ எல்லாரும் யாருக்கும் பசி இல்லை. அதனால் நம்ம சிம்பிளாக வந்துட்டு நான் ஒரு காஃபி, ஒரு மசால் தோசை, ரவா தோசை, இட்லி அவ்வளோதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மொத்தமாக 4 பேர்த்துக்குமே ஒரு 50 ரிங்கெட் ஆச்சுன்னு வச்சுக்கிங்களேன் நைட்டுக்கு டின்னர். எல்லாம் லஞ்ச் ஈவினிங் வந்து சாப்பிட்டதுனால யாருக்கும் பசிக்கலை. அதனால் 50 ரிங்கெட்ஸ் தான் ஆச்சு எம்டிஆரில் நைட்டு டின்னருக்கு. ஸோ எல்லாமே வாக்கபிளில் தான் இருக்கும். இந்த கேஎல் சென்ட்ரல் ஏரியாவில் நீங்கள் ஹோட்டல் போட்டிங்க அப்படின்னா லிட்டில் இந்தியா ப்ளஸ் மஸ்ஜித் இந்தியாவும் நடந்தே போகலாம். ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ், 2.5 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஜென்டிங் போகிறது அதை கவர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.